வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். கைரேகை பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது நீண்ட ஆயுள் யாருக்கு அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம். கைரேகையின் மூலமாக, ஆயுள் ரேகையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பல பேருக்கு இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதிகமாகவே இருக்கும். அதிலும் மனிதர்களுக்கு அதிகமான ஆசையாக இருக்கும். நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற அதிக ஆசை கொண்டவர்கள் மனிதர்கள்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ்வதை பற்றி கூறுவதுதான் ஆயுள் ரேகை. இந்த ஆயுள் ரேகையானது இதை பற்றி பொதுவான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆயுள் ரேகை ஒரு நபரின் ஆள்காட்டி மற்றும் கட்டை விரலுக்கு நடு பகுதியில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கட்டை விரலின் அடிப்பகுதி வரை செல்லும் ரேகைதான் ஆயுள் ரேகை. அதாவது ஒரு மனிதனின் ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலுக்கு நடுப்பகுதியில் இருந்து மணிக்கட்டு வரை செல்லக்கூடியதுதான் ஆயுள் ரேகை. இந்த ஆயுள் ரேகை நல்ல நீளத்தையும் பின்னல்கள் ஏதுமின்றி கை மணிக்கட்டு வரை நீண்டு இருந்தால், அதாவது நிலா வடிவில் இருந்தால், அவர்களுக்கு கண்டிப்பாக 80 முதல் 100 வயது வரை வாழக்கூடியவர்களாகவும் தீர்க்க ஆயுள் கொண்டவர்களாகவும் தெரிவிக்கிறார்கள். ஆயுள் ரேகைக்கு இடையே மெலிந்தும் தொடர்பின்றியும் காணப்பட்டால் அந்த நபர் பலவிதமான உயிருக்கு ஆபத்தான கண்டங்களை தாண்டி வரக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். இதை வைத்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆயுள் ரேகை நல்ல நிறத்தில் பின்னல்கள் ஏதுமின்றி கையின் மணிக்கட்டு வரை நீண்டு இருந்தால் அந்த நபர் கண்டிப்பாக 80 முதல் 100 ஆண்டுகள் வரை உயிருடன் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது அந்த ரேகை முழுமையாக இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் என்றும், அந்த ரேகையானது தொடர்பின்றி சிறியதாகவும் மெலிந்தும் தொடர்பின்றி காணப்பட்டால் அந்த நபருக்கு உயிருக்கு ஆபத்தான கண்டங்களை அதிகமாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு அதிக நோய்கள் தாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே ஆயுள் ரேகையானது லேசாகவும் மெல்லியதாகவும் கண்ணுக்கு தென்படாத மாதிரி இருந்தால் அந்த நபருக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அவர்களுக்கு பலவீனமானவர்களாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும் என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். நம் கை ரேகைகளிலேயே மிகவும் முக்கியமான ரேகையாக கருதப்படுவது ஆயுள் ரேகை. உலகில் பல பகுதியில் இந்த ஆயுள் ரேகையை கொண்டு ஒருவர் எவ்வளவு காலம் உயிருடன் இருப்பார்கள் என்பதை கணிக்கும் சித்தர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். ஆயுள் ரேகையின் தன்மையானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடியதாகவே திகழ்கிறது. இதன் தன்மையை கொண்டு ஒருவருடைய உடல் நலத்தை பற்றியும் குணத்தை பற்றியும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றியும் அவர்களின் வாழ்க்கையை பற்றியும் சரிவர சொல்ல முடியும் என்று சித்தர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்பொழுது உங்கள் ஆயுள் ரேகையை நீண்டு காணப்படுகிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்படி இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி இன்னும் மேலும் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆயுள் ரேகை என்பது ஆள்காட்டி விரல் மற்றும் பெருவிரலுக்கு நடுவிரல் கீழிருந்து கீழ்நோக்கி மணிக்கட்டு வரை இணையக்கூடியதுதான் ஆயுள் ரேகை. இது ஒவ்வொருவருக்கும் வேறுபாடாக இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். சிலரது கையில் ஆயுள் ரேகையானது தடித்து காணப்படும். சிலரது கையில் மெல்லியதாக காணப்படும். ஒருவர் கையில் ஆழமாக காணப்படும். இன்னும் சிலர் கையில் மெல்லியதாகவும் லேசாகவும் இருக்கும். ஆயுள் ரேகையானது தடிமனாக இருந்தால் அவர்களுக்கு அடிக்கடி சிறு சிறு உடல் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும்.
அதாவது மெல்லியதாக இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு சளி இருமல் பிரச்சனை குளிர்கால வரக்கூடியதாகவே இருக்கின்றன. குட்டையான ஆயுள் ரேகை கொண்டவர்களுக்கு எப்பொழுதும் அவர்களுடைய சவாலை சந்திக்கக்கூடிய திறமை இல்லாதவர்களாகவும் அதிக நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்து முடிக்க கூடாதவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அவ்வளவு நோய்கள் இருக்கக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள். அதாவது உடைந்த ஆயுள் ரேகை உடையவர்கள் எப்பொழுதும் பிளவு கொண்ட ஆயுள் ரேகை உடையவர்கள் தனிப்பட்ட பண்பினை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் தனித்துவம் மிக்கவர்களாகவே இருப்பார்கள். அவர்களும் ஒரு செயலை எடுத்தால் அதை முடிக்காமல் ஓய்வெடுக்க மாட்டார்கள். மேலும் எடுக்கும் செயலை முற்றிலும் முடித்துவிட்டு தான் மற்ற செயலுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உடைந்த ஆயுள் ரேகை கொண்டவர்கள் திறமைசாலிகளாகவே திகழ்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். உடைந்த ஆயுள் ரேகைகளை கொண்டவர்கள் மற்றவர்களை விட அதிகம் பண்பினை கொண்டவர்களாகவும் நற்குணங்களை கொண்டவர்களாகவும் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள் என்று தெரியப்படுத்துகிறார்கள். யாராவது ஒருவருக்கு மட்டும் 2 ஆயுள் ரேகைகள் தென்படும் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் தன்னம்பிக்கை அதிகம் மிக்கவர்களாகவே இருப்பார்கள் என்றும் அதிக வலிமை கொண்டவர்கள் என்றும் இவர்களுக்கு ஆயுள் விருத்தி அதிகமாகவே இருக்கும் என்றும் குடும்பத்தில் இவர்களுக்கு எப்பொழுதும் ஆதரவுகள் கிட்டும். போகும் இடத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் இவர்களுக்கு எப்பொழுதும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதிகமான அதிர்ஷ்டசாலிகள் தன்னம்பிக்கை அதிகம் மிக்கவர்கள் என்றே தெரிவிக்கிறார்கள். ஆயுள் ரேகையானது சுக்கிரமேட்டில் இருந்து நன்கு விலகி காணப்பட்டால் அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள். அந்த ஆயுள் ரேகையானது சுக்கிரமேட்டை ஒட்டி காணப்பட்டால் நெருங்கி காணப்பட்டால் அவர்களுக்கு உடலில் சக்திகள் குறைவாக இருக்கும் என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கு அதிக நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தெரியப்படுத்துகிறார்கள். குருமேடு மற்றும் ஆயுள் ரேகை குருமேடு மற்றும் ஆயுள் ரேகையானது குருமேட்டில் ஏறி காணப்பட்டால் அவர்களுக்கு எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் வெற்றிகள் கிட்டும் என்றும் உயர்ந்த குணங்களை கொண்டவர்கள் அப்படின்றத பற்றியும் அவர்கள் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவர்களாகவே திகழ்வார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள். இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்றதை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த ஆயுள் ரேகை ஒரு நபரின் ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இது வில் போன்ற வடிவில் இருக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். அந்த கட்டை விரலின் அடிப்பகுதி வரை செல்லும் ரேகை ஆயுள் ரேகை அப்படின்றத பற்றியும் இந்த ஆயுள் ரேகையானது மணிக்கட்டு வரை நீண்டு இருந்தால் அவர்களுக்கு 80 முதல் 100 வயது வரை வாழக்கூடியவர்களாக திகழ்வார்கள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.